ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா C++ல வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்டில் வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் வந்து நம்ம எழுதியிருப்போம். அப்படி எழுதும்போது நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஸ்கோப் ரெசல்யூஷன் மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் எழுதும்போது ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறக்கா யூஸ் பண்ணுறதான் இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃப்ரெண்டு அப்படின்றது ஒரு கீவேர்டு. ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணும்போதே இந்த ஃபங்க்ஷன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் எழுதும்போது நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் வச்சு எழுதணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்காக இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். Data hiding is a fundamental concept in object-oriented programming and it restricts the access of private member from outside of the class. இதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளாஸ் நேம் போட்டுறோம். இது ஃப்ரெண்டுன்றது கீவேர்டு. இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு அப்படின்னு கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வர வேணாம்னு சொல்ல மாட்டோம். அவங்க வந்து உள்ள அது தாராளமாக அலோவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்டு வந்து நம்மகிட்டேருந்து ஏதாவது டேட்டா எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது பொருள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்க மாட்டோம். இதே நம்ம தெரியாதவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்போம். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தாராளமாக எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்றதுக்காக கொடுக்குறது தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான், எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ற ஒரு அக்சஸை கொடுக்குறோம். அதுக்காக தான் இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து எப்படி எழுதுனா ரிட்டர்ன் டைப், இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அடுத்து ரிட்டர்ன் டைப்பு, ஃபங்க்ஷன் நேம், அடுத்து ஆர்குமெண்ட்டு, ஸ்டேட்மெண்ட், அந்த டிக்ளரேஷன் முடிஞ்ச உடனே செமிகோலன் வச்சிடணும். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பெஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் வந்து இப்போ ஒரு 2 மேட்ரிக்ஸ் நம்ம கொடுக்குறோம்னா அந்த 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். இதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயும் போலையும் ஹெட்டர் ஃபைல் போட்டுறோம். கிளாஸ் நேம் வந்து மேட்ரிக்ஸ். இப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா டேட்டா வந்து டிக்ளரேஷன் பண்ணுறாங்க. ரன் டைமில் தான் வேல்யூ வாங்க போகிறோம். அதனால் ஜஸ்ட் டேட்டா டிக்ளரேஷன் பண்ணுறாங்க. இது வந்து பப்ளிக்கில் கொடுக்கல. அப்போ எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட்டாக இருக்குன்னா அது ப்ரைவேட் டேட்டா. இப்போ ப்ரைவேட் டேட்டாவை எப்போவும் எப்படி அக்சஸ் பண்ணணும்னா பப்ளிக்கில் ஃபங்க்ஷன் மூலமாக தான் அக்சஸ் பண்ணணும். அப்போ பப்ளிக்கில் ஃபங்க்ஷன் மூலமாக வாய்டு கெட் மேட்ரிக்ஸ் ஆஃப் அப்படின்றது ஃபங்க்ஷனு. அடுத்து வாய்டு பிரிண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது இன்னொரு ஃபங்க்ஷன். இந்த 2 ஃபங்க்ஷனும் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் எழுத போகிறாங்க. ஆனால் இந்த 2 ஃபங்க்ஷனும் வந்து இந்த கிளாஸ்க்கு ஃப்ரெண்டு கிடையாது. ஜஸ்ட் இவங்க என்னன்னா ஒரு மெம்பர் தான். அப்போ மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும். இதே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் மேட்ரிக்ஸ் ஆடுன்னு. இது வந்து பார்த்தோம்னா கிளாஸ் நேமே தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்டார். இப்போ இப்படி எழுதும்போது இந்த ஃபங்க்ஷன் யாரு அப்படின்னா இந்த கிளாஸோட ஃப்ரெண்டு. அப்படி எழுதும்போது ஃப்ரெண்டுன்னு அக்சஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் எழுதும்போது இந்த மாதிரி ஸ்கோப் ரெசல்யூஷன் வச்சு எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போ நான் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு அக்சஸ் கொடுக்கும்போது கிளாஸ் நேமோட அக்சஸ் இங்கேயே கொடுத்துரும். கிளாஸ் நேம் மேட்ரிக்ஸ், ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆடுன்றதை கொடுத்துரும். இப்போ 2 டேட்டா, அந்த டேட்டா வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் எதாவது பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா கிளாஸ் நேம் வச்சு தான் கிரியேட் பண்ணுவோம். அப்போ கிளாஸ் நேம் மேட்ரிக்ஸ்னா எக்ஸு, அடுத்து அதே மாதிரி இன்னொரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம் மேட்ரிக்ஸு ஒய். ஏன்னா ஆட் பண்ணுறதுக்கு 2 டேட்டா வேணும். அப்போ 2 ஆர்குமெண்ட்டே பாஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே செமிகோலன் வச்சுக்கிறோம். இப்போ அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் கெட் மேட்ரிக்ஸ் வந்து எழுத போகிறோம். கெட் மேட்ரிக்ஸ்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக யூசர்ட் வந்து வாங்க போகிறோம். அப்படி எழுதும்போது இங்கே வாய்டு இருக்குன்னா இங்கே வாய்டு. இது வந்து அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் எழுதுறோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ்க்கு மேட்ரிக்ஸ்ன்ற கிளாஸ்க்கு ஃப்ரெண்டு கிடையாது. அப்போ ஸ்கோப் ரெசல்யூஷன் தான் வைக்கணும். அப்படி ஸ்கோப் ரெசல்யூஷன் வைக்கிறது இப்போ கிளாஸ் நேம் என்ன இருக்குது மேட்ரிக்ஸ். ஸ்கோப் ரெசல்யூஷன் வச்சுட்டு ஃபங்க்ஷன் நேம் வந்து கெட் மேட்ரிக்ஸ் ஆஃப்ன்றதை கொடுத்துரும். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து 1 by 1 யூசர் என்டர் பண்ண சொல்ல போகிறோம். அப்போது கண்டிப்பாக வந்து மேட்ரிக்ஸ் நிறைய லூப் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து மல்டி டைமென்ஷனல் 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ கண்டிப்பாக நெஸ்டட் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெஸ்டட் ஃபார் லூப்னா ரோவும் யூஸ் பண்ணுவோம், காலமும் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐயும் இருக்கும், ஜேயும் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் ஐ வந்து நிறைய இண்டெக்ஸ் எப்பவுமே 0 தான் ஸ்டார்ட் ஆகும். 0 கொடுத்துரும். அடுத்து ஐ லெஸ் தென்னு சைஸ் பார்த்தோம்னா 3x3ன்றனால 3 கொடுத்துரும். அடுத்து i++. இதே மாதிரி காலம் லூப்புக்கு வந்து ஜே வந்து 0, ஜே லெஸ் தென் 3, ஜே ++ன்னு கொடுத்துறோம். இப்போ வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுனால சின்னு ஏ ஆஃப் ஐஜேன்னு கொடுத்துறாங்க. இப்போ பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் இந்த மாதிரி வாய்டு மேட்ரிக்ஸு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப்ன்றது கொடுத்துட்றாங்க. இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் அகைன் வந்து நான் லூப்பில் தான் வாங்கின டேட்டாவை பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க மறுபடியும் i = 0, i less than 3, i++.
அகைன் மறுபடியும் J=0, J<3, J++. வாங்கின அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ பிரிண்ட் பண்ணும்போது காலத்துக்கு இடையில ஸ்பேஸ் வேணுன்றக்காக இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அடுத்து காலம் லூப் முடிஞ்சு நெக்ஸ்ட் ரோ லூப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும், 3x3 ஃபார்மேட்டில் இருக்கணும், நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்றனால அடுத்து ரோக்கு போகும்போது நெக்ஸ்ட் லைனில் போன்றதுனால இங்கே ஸ்லாஷின் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணியாச்சு, மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வாங்கின அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ அதுக்கான ஃபங்க்ஷன் எழுதணும். இப்போது இந்த கெட் மேட்ரிக்ஸும் சரி பிரிண்ட் மேட்ரிக்ஸும் சரி இவங்க ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ஒரு மெம்பர் தான். அப்போது மெம்பர்ன்றனால ஸ்கோப் ரெசல்யூஷன் வச்சு எழுதியிருப்போம். ஆனால் மேட்ரிக்ஸ் ஆட் அப்படின்றது மெம்பர் கிடையாது, அவங்க வந்து ஃப்ரெண்டு, அதாவது மேட்ரிக்ஸ்ன்ற கிளாஸ்க்கு ஃப்ரெண்டு. அதனால இவங்களுக்கு வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் வச்சு எழுதணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ மேட்ரிக்ஸ் ஆடு, மேட்ரிக்ஸ் எக்ஸ், மேட்ரிக்ஸ் ஒய் 2 ஆர்குமெண்ட்டு. இப்போ இந்த ரெண்டையும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த 2 ஆர்குமெண்ட்டும் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம அகைன் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேட்ரிக்ஸ் டீன்னு வச்சுக்கிறாங்க. இப்போ 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அகைன் லூப்பு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபார் லூப்பில் ஐ வந்து 0, I<3, I++. அதே மாதிரி காலம் லூப் வந்து ஜே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, J<3, J++. இப்போது டீன்றது ஆப்ஜெக்ட், T.A(i)j. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த x.A(i)j ப்ளஸ் y.A(i)j 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி டீயில் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த டீயை இவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இங்கே ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா மெயினில் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் இருக்கும், ஏன்னா பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்க்காக. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் என்னதான் மேலே கிளாஸ் இருந்தாலும் சரி, மெயின் ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருக்கோமோ அது மட்டும் தான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ கிளாஸ் நேம் என்ன இருக்குன்னா மேட்ரிக்ஸு. அப்போ மேட்ரிக்ஸில் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை டைம் ஆர்குமெண்ட் கொடுக்குறோமோ அத்தனை டைம் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் நேம் மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் வேணும், அதுதான் PQ. அடுத்து வந்து 2 ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அதனால 6ன்னு மொத்தமாக 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். 3 டைம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணனால 3 ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிக்கிறோம். 2 டேட்டா வந்து PQவும் 2 மேட்ரிக்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, 6 வந்து 2 ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அடுத்து கிளியர் ஸ்க்ரீன் போட்டு இப்போ P.getMatrixOf அப்படின்னும் போது getMatrixOf ஃபங்க்ஷனுக்கு வரும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் எலமெண்ட்டை வாங்கி 3x3னா 9 வேல்யூ என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணுற அந்த டேட்டா வந்து P மேட்ரிக்ஸ் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா Q மேட்ரிக்ஸ். இங்கே அகைன் வந்து இந்த மாதிரி டேட்டா நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணுற அந்த டேட்டா வந்து வாங்கி Q வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆரில் வந்துட்டு 2ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் ஆஃப் ஃபங்க்ஷனில் பியும் கியூவையும் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறாங்க. இப்போது ஆட் ஆஃப் அப்படின்னும் போது இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 டேட்டாவே ஆட் பண்ணும். 2 ஆட் பண்ணி இங்கே டீயில் ஸ்டோர் ஆகிருக்க டீயை இங்கே ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா 6 வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா 6ல் இருந்தால் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். 6 வந்து அவங்க கொடுக்குற டேட்டா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுன்றது பெர்மனன்ட் ஸ்டோரேஜுக்காக வேரியபிள் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். அவங்க ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை இவங்க பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இப்போது அந்த டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா 2 ஆட் ஆகிருக்கிறது 6ல் தான் ஸ்டோர் ஆகிருக்கு, 6 தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்போ r.printMatrixOf ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. இந்த 6ல் இருக்க அந்த வேல்யூ எடுத்துகிட்டு printMatrixOf ஃபங்க்ஷனுக்கு போய் இங்கே என்ன பண்ணுன்னா 2 ஆட் பண்ண அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணி விட்டுரும். ஃபைனலாக கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவுட்புட் என்ன வரும்னா கெட் மேட்ரிக்ஸ் எலமெண்ட் 1/1 9 மேட்ரிக்ஸ் என்ட்ரு பண்ணோம், 1லேருந்து 9 வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு மேட்ரிக்ஸ் கெட் மேட்ரிக்ஸ் எலமெண்ட் 1/1 இதே மாதிரி அகைன் 9 வேல்யூ வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் இப்போ 1 ஆட் பண்ணால் 2 வரும். அதே மாதிரி 2வும் இந்த 2வை ஆட் பண்ணால் 4 வரும். 3 ஆட் பண்ணால் 6 வரும். 4 8, 5 10, அடுத்து 6 12, 7 14, இது 16, அடுத்து 18 டேட்டாவை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபைனலாக அவுட்புட் என்ன வரும்னா அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கிவன் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 4 6 8 10 12 14 16 18 ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு டேட்டாவை பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். மெம்பர் ஃபங்க்ஷன் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் எழுதுறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.